திருவண்ணாமலை போலூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களை துடைப்பத்தால் அடித்த சத்துணவு ஊழியர் மற்றும் உதவியாளர் இருவரும் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சத்துணவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியை புளோரா இடையே சொந்த காரணங்களுக்காக இந்த பிரச்சனை நடந்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சத்துணவு ஊழியர் மற்றும் உதவியாளர் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் இருவரும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இருவர் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கூறியிருக்கிறார். சத்துணவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியை புளோரா இடையே சொந்த காரணங்களுக்காக நடந்த பிரச்சனையில் இந்த சம்பவம் அரங்கேறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களை துடைப்பத்தால் அடித்த வழக்கில் இந்த புதிய தகவலை பார்த்து வருகிறோம். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் கிரண் இணைப்பில். கிரண், உங்கள் விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வந்த திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த செங்குணம் கொல்லைமேடு பகுதியில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வழங்கப்பட்டு வரும் சத்துணவில் தொடர்ந்து முட்டைகள் வழங்குவதில்லை என்றும் கேட்டால் இருப்பு இல்லை என்று சத்துணவு பணியாளர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து ஒரு மாணவன் சமையலறையில் நேரடியாக சென்று முட்டை இருப்பை ஆய்வு செய்த போது அங்கு முட்டை இருப்பதை கண்டு இது குறித்து சமையல் பணியாளர்களிடம் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் கோபமடைந்த சத்துணவு பணியாளர்கள் வகுப்பறையில் உள்ள மாணவனிடம் சென்று அனுமதியின்றி சமையலறைக்குள் எப்படி வந்தாய் என கேள்வி எழுப்பியவாறு கண்மூடித்தனமாக தொடப்பம் கொண்டு மாணவனை சரமாரியாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வைரலாகி பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட சத்துணவு பணியாளர்களான லட்சுமி மற்றும் முனியம்மாள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த காணொலி வைரல் ஆனதை அடுத்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சத்துணவு பிரிவு அவர்கள் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் சம்பந்தப்பட்ட சமையல் மற்றும் சமையல் உதவியாளர் ஆகியோர் செய்த தவறை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து குற்றத்தை உறுதி செய்த இரு பணியாளர்களான லட்சுமி மற்றும் முனியம்மாள் ஆகியோரை உடனடியாக பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் சமையல் மற்றும் சமையல் உதவியாளர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்பட்டது. மேலும் உள்ளூரில் பணிபுரியும் சம்பந்தப்பட்ட பள்ளியைச் சேர்ந்த புளோரா மற்றும் சத்துணவு பணியாளர்களிடையே சொந்த காரணங்களால் சம்பவம் என பொதுமக்களிடம் நடத்தி விசாரணையில் தெரிய வந்ததை தொடர்ந்து மேற்படி ஆசிரியரையும் பணியிடம் மாற்றம் செய்ய வட்டார கல்வி அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி பள்ளியில் பணியாற்றி வரும் இடைநிலை ஆசிரியர் புளோரா ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது. கோபாலகிருஷ்ணன். முழுமையான உங்கள் விவரங்களுக்கு நன்றி கிரண்.